பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி, எண்ணெயே இல்லாமல் சமைக்க போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு கறி வந்து ஊர் ஸ்டைலில் வைக்க போகிறோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாட்டிங்கெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. ஸோ நேராக ரெசிபியில் போயிடுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் புளி எடுத்து கரைச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி கரைச்சி வச்சு தண்ணியை எடுத்து வச்சுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவாடு இருந்தால் கருவாடு, அப்படி இல்லைன்னா இக்காம்பளிஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு கைப்பிடி அளவு தண்ணியில் ஊற வச்சுருங்க. 3 டேபிள் ஸ்பூன் மீன் கறித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேங்காய் பால் ஒரு 50 ml, தக்காளி 2 தக்காளி, 4-5 பூண்டு, 5 பூண்டு நல்லா நறுக்கிடுங்க. ஒரு ஸ்ப்ரிங்கு கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் நல்லா நறுக்கிடுங்க. சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா 2, வரமிளகா 2. இது வந்து முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா ஒரு முருங்கைக்காய் நல்லா கட் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் வந்து ஒரு கத்திரிக்காய் முழுசாக கட் பண்ணி வச்சுங்க. ஸோ உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து பொத்தாளா இந்த மாதிரி நிறையா காய் இருக்குது, நீங்கள் எது யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ முதல்ல கரைச்சி வச்ச புளியில் வந்து பார்த்துங்க மீன் கறித்தூள் போடுறேன். ஃபஸ்ட்டு போட்டாச்சு. ஸோ இப்போ மிளகாத்தூள் ஓகே போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டாச்சு. தேவையான அளவு சால்ட்டு போட போகிறோம். போட்டாச்சு. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கையை விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் சரி, இதில் ஒரு பீட் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ இதோட வந்து கத்திரிக்காய், பூண்டு, முருங்கைக்காய், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பில்லை, வெங்காயம், தக்காளி, சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சோம்னா அந்த சோம்பு எல்லாத்தையும் போட்டு இதோட இக்காம்பளிஸ் போட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கையில் மிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான். இப்போ எப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ திறந்துடும். ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ 50 ml தேங்காய் பாலை நல்லா ஊற்றிடுவோம். ஓகே ஊற்றி கிண்டிடுவோம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே இருங்க. நல்லா கிரேவி பார்த்தீங்களா, சும்மா அத்தண்டிக்காக செமையான கிரேவி. இப்போ அப்படியே பவுலில் மாற்றிடுவோம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.